நம்மை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அந்த இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்கின்ற அந்த எண் திசை காவலர்களையும் அவர்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு நம்மீது அந்த தாக்கத்தினை செலுத்தி நம்மை இயங்கச் செய்யக்கூடிய அந்த நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு தெய்வமாகிய அந்த சத்யநாராயணரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த சத்யநாராயணருக்குரிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே 5 கதைகளை சொல்லி இருப்பார்கள். அந்த கதைகளை படிக்க வேண்டும்னு சொல்றார். அந்த கதாஸ்ரவணம், அந்த கதைகளை படித்து அவற்றை கேட்க வேண்டும். அந்த கதைகளிலேயே நிறைய விளக்கம் என்பது இருக்கும். அந்த விளக்கத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக எப்படி தெரியுமா சொல்றாய், இந்த கலியுகத்தை பொறுத்தவரை இந்த சத்யநாராயண விரதம் என்பது எல்லோருக்குமானது. இதிலே ஜாதி பேதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏழை பணக்காரன் என்கின்ற பேதம் அவசியமில்லை. ஆண் பெண் என்கின்ற பேதம் அவசியமில்லை. இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தான் இந்த விரதத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜாதி பேதங்கள் எல்லாம் எதையுமே சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு விரதம் என்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே.